Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi option buyers. இன்னைக்கு நம்ம வந்து 28 ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா R1 23,885, R2 23,274, S1 22,711, S2 22,623. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸான லெவல்ஸ், த கீ லெவல்ஸ் நம்ம சொல்லுவோம். பையர் பேனிக் ஆகக்கூடிய இடம். ஸோ இது நிஃப்டியோடது. ஓகே, பேங்க் நிஃப்டியோடது என்னன்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 48,400 R1, 48,767 அப்படின்றது R2, 47,633 வந்து S1, 47,233 S2. ஸோ இதோட கீ லெவல்ஸ் வந்து இதுதான். ஸோ இது இல்லாமல் லிக்விடிட்டி ஏரியா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுக்குமே லிக்விடிட்டி ஏரியா ஒன்று தான். ஏன்னா மண்டே அப்படிங்கிறது வீக்கோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ வீக்கோட விக்கும் டேவோட விக்கும் லிக்விடிட்டியும் சேமான பொசிஷனில் இருக்குது. சரி, நாளைக்கு என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் வந்து செகண்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அந்த செகண்ட் லெவல் பிரேக் அவுட் பண்ணதுக்கான இறக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் என்னை கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு, அதுவும் ஒரு ஒரு புல்பேக் அப்புறம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்படின்னு பெரிய லெவலில் ஃபாலோ அவுட் ஆயிருக்கணும் மார்க்கெட். ஆனால் ஆகலை. இதுக்கான ரீசன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜில் இருந்துச்சு. ஸோ இதோட வால்டைல் காரணமாக நமக்கு மார்க்கெட் கீழே இறங்க விடலை. மார்க்கெட் ஆனால் பேங்க் நிஃப்டி மேலே ஏற்ற கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் நிஃப்டி கீழே இருக்கிறது முயற்சி பண்ணாங்க. இந்த இழுபறி மட்டும்தான் நமக்கு இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் பேர்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் எப்படி ட்ரை பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கமும் ரெண்டு பக்கமும் சேர்ந்த மாதிரியே நமக்கு வந்து ப்ரீமியம் ஜென்ரேட் பண்ணும். சண்டை போட்டுக்கிட்டா எப்படி மூஞ்சி இவங்க தூக்கி வச்சுப்பாங்க, இல்லைன்னா இவங்க தூக்கி வச்சுப்பாங்க. அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலை மார்க்கெட்டில் இன்னைக்கு வெளிப்படையாக இருந்தது. ஸோ அதனால தான் மார்க்கெட் பெருசாக வந்து செகண்ட் ஹாஃப்ல ப்ரீமியமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பேங்க் நிஃப்டியில் சுத்தமாக பெருசாக ப்ரீமியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மார்க்கெட்டை முழுக்க முழுக்க கீழே இறக்க ட்ரை பண்ணாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் இல்லாமல் நிஃப்டியோட நம்ம லெவல்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் இன்னைக்கு செகண்ட் லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு. இன்னும் செகண்ட் லெவல் பிரேக் பண்ண பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கான ஃபாலோ வந்து மார்க்கெட் கொடுக்கல. சரி, நாளைக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 28ஆம் தேதிக்கு எப்படி மார்க்கெட் இருக்கலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். அது மார்க்கெட் நம்ம வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும் அங்கே ஓப்பன் சொல்லலை. மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய இடம் என்னவா இருக்கும், மேபி நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்ற ப்ராபபிலிட்டி தான் சொல்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த இடத்த சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணி அகைன் அப்பர் சைட் பிரேக் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் மார்க்கெட்டில் ஐவி இன்னைக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டுமே 18 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஆர்வம் இருக்குன்றதை இதை காட்டுது. சரிங்களா? ஸோ இந்த ஆர்வம் இருக்கும் பொழுது மார்க்கெட் நிச்சயமாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணும். அது புட்டுலையோ அல்லது காலையோ சரி, நமக்கான டார்கெட்ஸ் ரொம்ப ஈஸியாக வேகமாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். ஸோ இது ஒரு ப்ராபபிலிட்டி. செகண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும் வாய்ப்பு? ஸோ இந்த லிக்விடிட்டியை கேதர் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடி இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு போகலாம், அல்லது இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லணும், மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஒய்டான ரேஞ்சுக்கான பிளான் எக்ஸ்பென்ஷன் இருக்கு. அது புட்ல இருந்தாலும் காலில் இருந்தாலும் சரி, ஒரு ஒய்டான ரேஞ்ச் இருக்கு. ஸோ நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கணுன்றதை தெளிவாக ட்ரேட் எடுக்கணும். அவ்வளோதான். நமக்கு எந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். இப்போ இங்கே போய் கால் எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து புட் எடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ புட்டுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டார்கெட் நீங்கள் அதை புட்டுக்கு பிளான் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா இது ஒரு டார்கெட், இது செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட், இது ஃபோர்த் டார்கெட், இது ஃபிஃப்த் டார்கெட். நீங்கள் இப்படி தான் பிளான் பண்ணணும் மார்க்கெட்டில். இதை தவிர நீங்கள் மார்க்கெட்டில் வந்து வேறு எப்படி பிளான் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. மார்க்கெட்
இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரீமியம் ஜெனரேட் பண்ணும். ஆனால் நாளைக்கு கம்பல்சரி ஒரு பெரிய வைட் ரேஞ்சுக்கு மார்க்கெட் ரெடியாக இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா ஐவியும் வந்து ஒரு மூமெண்டத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ நிச்சயமாக ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 22,626 அப்படின்ற இடம் பெரிய சப்போர்ட். அதாவது நாளைக்கு சினாரியோ படி பெரிய சப்போர்ட். ஆனால் இதை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் மிகப்பெரிய ஃபால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது சென்செக்ஸில். நாளைக்கு எக்ஸ்பைரி சென்செக்ஸில் இந்த மாதிரியான இடங்கள் ட்ரேட் எடுக்கும்போது சரியான ப்ராஃபிட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மார்க்கெட் இங்கே வந்து இந்த லெவலையும் கட் பண்ணி கீழே கட் பண்ணிருச்சு அப்படின்னா இதை வாலடைல் பண்ணிடுவாங்க. இந்த ஜோனை வந்து வாலடைல் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஆஃப் அதாவது வந்து 115க்கு மேலே அப்படின்றது இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு 10x கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸில் 0 இந்த லைன்ஸில் ஏதாவது லைன் ரிவர்சபிள்களோ பிரேக் அவுட்டாக கிடைக்கும் போது நமக்கு 10xக்கான சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் நாளைக்கு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சினாரியோ. ஆனால் நாளைக்கு இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இன்னைக்கு ஐவி நல்லா இருக்கிறதுனால மொமெண்டம் நாளைக்கு அப்நார்மலாக இருக்க போகுது. பார்க்கலாம். நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு ஃபுல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே விஷயம் சொல்கிறேன், வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், எப்படி வந்து நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரிதல் இருக்காது. ரெண்டாவது, நான் கொடுக்குற டெய்லி வீடியோஸை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க்கெட்டை பார்த்து முழுமையான புரிதலும் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். நான் போஸ்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு நம்ம லைன் வந்து எக்ஸிக்யூஷனில் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக காட்டுவேன். அதில் மாற்றமே இல்லை. ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. தேங்க்யூ.